சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆக எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி அதிமுக. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற போது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம். அதோட இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல
கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியிலே ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்சநீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர்றீங்களா, தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள், நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தோம் அண்ணா திமுக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.